ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேசலாம். ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையா. அப்போ சர்ச்சில் போய் ஜபம் பண்ணாங்களாம். ஏமா வந்தீங்கன்னு சொன்னாங்களாம் ஐயரு. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு குழந்தை இல்லை ஐயருங்க ஏசப்பான்னு சொன்னாங்களாம். அப்போ அவரு அப்படியே அழுது ஜபம் பண்ணீங்களான்னு கேட்டாராம். அழுது ஜபம் பண்ணோம் சொன்னாங்களாம். அப்போ அவங்க நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு சொன்னாங்களாம். அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். அப்புறம் வீட்டிலே இருங்க சொன்னாங்களாம். அப்புறம் எழுந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சான். அப்போ அவங்க ஜபம் பண்ணிட்டு அவங்கள அந்த பையனை சர்ச்சில் தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்களாம். அப்போ ஏசப்பா கூப்பிட்டாராம், சாமி வேலைன்னு. அப்போ தாத்தா நீங்க தாத்தாவை கூப்பிட்டீங்க சொன்னானா. இல்லப்பா, இன்னொரு வாட்டி கூப்பிடும் போது சொல்லும் அடியே கேட்குறேன்னு சொல்லுப்பா சொன்னாங்களா. அப்போ அவன் இன்னொரு வாட்டி கூப்பிட்ட உடனே சொல்லும் அடியே கேட்குறேன்னு சொன்னானா. பக்கத்து வீட்லயே பசங்கள்லாம் அடங்க மாட்டுறாங்க, அவங்கள நான் சவரதிக்க போகிறேன், அவங்கள சவததிக்க போகிறேன், அவங்க ஏலியோட பசங்களை அடங்க மாட்டுறாங்க, அதனால நான் அவங்கள அடக்க போகிறேன்னு சொன்னாராம். அப்போ அவன் அவங்கள எதுவுமே பண்ணாதீங்க சொன்னானா. அப்போ அவங்க சாமுவேல் கீழ்படியது போல நம்மளும் கீழ்படியணும். ஆமே நல்ல பிதாவே. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். எதிரிக்காய் உயிரை குத்த ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான், அவர் இயேசு மட்டும்தான். இந்த பாட்டுங்களை